ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஹோமர் எழுதிய ஓடிசியோடைய கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் கிறிஸ்டோபர் நோலன் கூட இதை படமாக்கி அதோட ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாக்காவுடைய அரசனான ஒடிசியஸ் ட்ரோஜன் வாருக்கு அப்புறம் அவனுடைய வீட்டுக்கு திரும்ப கடல் வழியாக பயணம் பண்ணிட்டு இருக்கான். அப்போது என்னதான் நடக்குது, அவன் ஊருக்கு திரும்பினானா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஓடிசியோடைய கதை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராய் நாட்டுடைய அரசனான பாரிஸ்க்கு கிரேக்க நாட்டில் இருக்க ஸ்பார்ட்டா அரசன் மெலினஸோடைய பொண்டாட்டியான எலன் மேலே தீவிரமான காதல் இருந்துச்சு. இதே காதல் எலனுக்கு வர வைக்க காதல் கடவுளான ஆஃப்ரோடைட்டை உதவிக்கு கூப்பிடுறான் பாரிஸ். ஆஃப்ரோடைட்டும் எலனுக்கு பாரிஸ் மேலே காதல் வர வைக்க பாரிஸ் எலனை கூட்டிட்டு ட்ராய் நாட்டுக்கு வந்துடுறான். இந்த விஷயம் மெனேலிஸ்க்கு தெரிய வர மொத்த கிரேக்க நாடும் கொந்தளிக்குது. ஸ்பார்ட்டாவுடைய அரசியவே பாரிஸ் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு மொத்தமாக கிளம்பி ட்ராய் நாட்டு மேலே படையெடுத்து போகிறாங்க கிரேக்கர்கள். இதில் ரொம்பவே முக்கியமானவன் தான் இந்த கதையுடைய நாயகனான ஒடிசியஸ். அது மட்டும் இல்லாமல் அக்கிலிஸ், ஆஜாக்ஸ் போன்றவர்களும் ஒடிசியஸோட போருக்கு போகிறாங்க. இத்தாக்கா அப்படின்ற நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவன் தான் ஒடிசியஸ். ஏகமோனனோட தலைமைக்கு கீழே பெரிய கப்பல் படையை ட்ராய் நாட்டை நோக்கி வழி நடத்தினான் ஒடிசியஸ். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் கிரேக்கர்கள் ட்ராய் நாட்டை கைப்பற்றி போரில் பெரும் வெற்றி பெற்றாங்க. ஒரு வழியாக போர் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு பெருமூச்சு விட்டு எல்லாரும் தங்களோட தாய் நாட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆசாசையாக தன்னோட படையை கூட்டிட்டு இத்தாக்காக்கு கிளம்பினவன் தான் ஒடிசியஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கதை எல்லாமே வெறும் ஆரம்பம் தான். இனிமே தான் இந்த ஒடிசியோடைய கதையே ஆரம்பிக்குது. இவங்க கிளம்பின சில நாட்கள் கழிச்சு ஒரு தீவை அடைகிறாங்க. ஒடிசியஸ் கப்பலில் இருந்தபடியே சில படை வீரர்களை மட்டும் அந்த தீவுக்கு அனுப்புகிறான். தீவில் இறங்கின வீரர்கள் சுற்றி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் தேடுறாங்க, அப்பயுமே அங்கே யாருமே தென்படலை. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஸ்கோனியன்ஸ் அப்படின்ற ஜந்துக்கள் இவங்களை சுற்றி வளைக்குதுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம ஒடிசியஸோடைய வீரர்களை உயிரோட சாப்பிட ஆரம்பிக்குதுங்க அந்த ஜந்துக்கள். இந்த தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒடிசியஸ் அந்த தீவுக்கு போனா மீதமுள்ள வீரர்களையும் இறக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு கப்பலை திருப்ப உத்தரவிடுறான். இதுக்கப்புறம் பெரிய புயல் இவங்களை தாக்குது. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு இவங்க போய் சேர்ந்த இடம் தாமரை தீவு. இந்த தீவுல இறங்கினதுக்கு அப்புறம் இவங்க பார்க்குற இடம் எல்லாம் தாமரையா தான் இருக்கு. பல நாள் பசி பட்டினியில் இருந்த வீரர்கள் தாமரை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டதும் எல்லாரும் ஒரு மாதிரி போதை நிலைக்கு போறாங்க. ஒடிசியஸ் இவங்களை திருப்பி கப்பலுக்கு கூப்பிட்டப்போ யாருமே வராமல் இங்கேயே இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் கடுப்பான ஒடிசியஸ் இவங்க எல்லாரையும் கட்டி இழுத்துட்டு கப்பலுக்கு போகிறார். கப்பலுக்கு போய் சில மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருக்கும் போதை தெளியுது. அடுத்து இவங்க இன்னொரு தீவுக்கு போய் இறங்கினாங்க. அங்கே வெறும் ஒரு குகை மட்டும்தான் இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தா பல ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. பல நாள் பட்டினியாக இருந்த வீரர்கள் அந்த ஆட்டை அடித்து வேக வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டு உண்ட மயக்கத்தில் இருக்க ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒற்றை கண்ணுடைய சைக்ளோப்ஸ் இவங்களை கடுமையாக தாக்க ஆரம்பிக்குது. இவங்க வெளியே போகாதபடி குகையையும் அது மூடிடுது. ஒடிசியஸோட வீரர்களை ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்குது அந்த கொடிய மிருகம். இது கண்ணில் இருந்து தப்பிச்சு ஒடிசியஸ் ஒரு இடத்துல போய் பதுக்கிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சைக்ளோப்ஸ் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த ஒடிசியஸ் ஒரு பெரிய கூர்மையான கட்டையை சைக்ளோப்ஸோடைய ஒரு கண்ணிலேயே சொருவிட்டு தன்னுடைய மீதமுள்ள வீரர்களோட தப்பிச்சு கப்பலுக்கு போறாரு. இவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்த சைக்ளோப்ஸ் பெரிய பாறைகளை இவங்க கப்பலை நோக்கி தூக்கி போடுது. இவங்களுடைய பாதி கப்பல் இதுல சின்னாபின்னம் ஆயிடுது. இந்த சைக்ளோப்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் பொசைடியனுடைய பையன். தன்னுடைய பையனை காயப்படுத்தின ஒடிசியஸ்க்கு பொசைடியன் சாபம் தராரு. இன்னும் 10 வருஷத்துக்கு உன்னால தாயக திரும்ப முடியாது, இதே கடல்ல தான் சுத்தி திரிவ அப்படின்னு சாபம் தராரு பொசைடியன். சைக்ளோப்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க அடுத்து போன இடம் காற்று கடவுளான ஹயோலஸோடைய தீவு. அங்க ஹயோலஸ் இவங்களை நல்லபடியா பார்த்துக்கிறாரு. இவங்க புறப்படுறப்போ ஒடிசியஸ் கிட்ட காற்று நிறைஞ்ச பை ஒன்று கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ஒடிசியஸ் தன்னோட பயணத்தை தொடர்றான். கடைசியா இத்தாக்காவுடைய கரை இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஒடிசியஸ் அயோலஸ் கொடுத்த காற்று பைய கையில வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. கப்பல்ல இருந்த வீரர்கள் அந்த பையில கண்டிப்பா தங்கம், வைடூரியம் தான் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒடிசியஸ் கிட்ட இருந்த பையை எடுத்து திறக்கிறாங்க. திறந்த உடனே பெரிய புயல் இவங்களை தாக்குது. இந்த புயல் இவங்க கப்பலை அடிச்சுட்டு போய் திக்கு தெரியாத தீவுல விட்டுடுது.
இவங்க எங்க இந்த பயணத்தை ஆரம்பிச்சாங்களோ திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தீவுல இருந்த லாஸ்ட்ரோகோனியன்ஸ் இவங்க கப்பல்களை சூறையாடுதுங்க. எப்படியோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அடுத்து இவங்க போன தீவு ஈலியோஸ் கடவுளோட பொண்ணான செர்சியோடைய தீவு. செர்சி ஒரு மிகப்பெரிய மாயக்காரி, அது மட்டும் இல்லாம பேரழகியும் கூட. பல நாள் பயணம் பண்ண வீரர்களுக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்றா செர்சி. எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க. ஆனா ஒடிசியஸ் மட்டும் சாப்பிடாம இருந்தான். சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வீரர்கள் எல்லாரும் பன்றிகளா மாறினாங்க. இவங்க எல்லாரையும் செர்சி கூண்டுக்குள்ள அடைச்சிடுறா. இத பார்த்துட்டு இருந்த ஒடிசியஸ் கடுப்பாகி செர்சிய முறையிடுறான். பதிலுக்கு செர்சி இவன் கிட்ட அவளோட ஆசைய சொல்றா. உன்னுடைய வீரர்களை நான் திருப்பி மனுஷங்களா மாத்துறேன். ஆனா அதுக்கு பதில் நீ 1 வருஷம் என்னோட படுக்கைய பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றா. ஒடிசியஸும் வேற வழி இல்லாம ஒத்துக்க 1 வருஷம் ஒடிசியஸோட உல்லாச வாழ்க்கைய வாழ்றா செர்சி. சொன்னபடியே 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒடிசியஸோட வீரர்கள் மீட்கப்படுறாங்க. தீவை விட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒடிசியஸ் மீண்டும் தன்னோட பயணத்தை தொடங்குறான். இவங்க போற வழியில கொடூரமான கடல் மிருகங்களான ஸ்கைலா மற்றும் கேரிபோலிஸ் இவங்கள தாக்குது. அதுல இருந்து தப்பிச்சு மீண்டும் பயணத்தை தொடர்றாங்க. மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிச்சவங்க அடுத்து சந்திச்சது மிக அழகான சைரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கடல் கன்னிகளை. இந்த சைரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, தங்களுடைய அழகிய பாடல்கள் மூலயமாவும் உடல் கவர்ச்சி மூலயமாவும் அந்த வழியா போற மாலுமிகளை வசியப்படுத்தி அவங்கள கிட்ட வரவழைச்சு சாப்பிட்றவங்க. சைரன்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த ஒடிசியஸ் தன்னுடைய மாலுமிகள் எல்லார் காதையும் அடைச்சிடுறாரு. தன்னை மட்டும் ஒரு கம்பியில கட்டி வச்சிடும்படி ஆணையிடுறாரு. சைரன்ஸோட பாட்டை கேட்டு தப்பிச்ச முதல் மனிதனா ஒடிசியஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இதே மாதிரி கப்பல் சைரன்ஸ் வழியா போக சைரன்ஸ் பாட ஆரம்பிக்க சைரன்ஸோட பாட்டு ஒடிசியஸ் கவனத்தை ஈர்க்குது. சைரன்ஸோட பாட்டுல சொக்கி போன ஒடிசியஸ் கட்டை அவிழ்க்க சொல்லி கத்துனாரு, கதர்னாரு. ஆனா கப்பல்ல இருந்த மாலுமிகள் யாருமே கட்ட அவுக்கல. கப்பலும் சைரன்ஸை கடந்து போயிடுது. ஒடிசியஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுய நினைவுக்கு திரும்புறாரு. அடுத்து இவங்க வந்து சேர்ந்த இடம் ஈலியோஸோடைய தீவு. ஈலியோஸோடைய ஆடுகள் அந்த தீவுல மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா நிழலுலக தீர்க்கதரிசி ஒடிசியஸ் கிட்ட அந்த ஆடுகளை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த ஆடுகளை சாப்பிடாம சில நாட்கள் கழிக்கிறாங்க. இப்படியே பல நாள் பட்டினியில இருந்த வீரர்கள் பசி பொறுக்க முடியாம ஒடிசியஸ் தூங்கிட்டு இருந்த நேரம் பார்த்து ஆடுகளை வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த ஹீலியோஸ் கடும் கோவத்துக்கு உள்ளாகிறாரு. கோவத்துல பெரிய நெருப்பு பந்துகளை இவங்க மேல போடுறாரு. இதுல ஒடிசியஸோட மீதம் இருந்த கப்பல், மாலுமிகள், வீரர்கள் எல்லாரும் அழிஞ்சு போறாங்க. ஒடிசியஸ் மட்டும் ஒரு கட்டைய புடிச்சிட்டு தப்பிச்சிடுறாரு. இப்படி தனிமையிலேயே பயணிச்சு சுயநினைவு இல்லாம ஒரு தீவை அடைகிறாரு. ஒடிசியஸ் கண்ணு முழிச்சு பார்த்தப்போ ஒரு அலங்கரிக்கப்பட்ட படுக்கை அறையில படுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல ஒரு அழகிய முகம், உடல் வடிவம் கொண்ட ஒரு பெண் இருக்கிறதையும் பாக்குறாரு. அவங்க தான் டைட்டன் அட்லஸோடைய பொண்ணான கலிப்சோ. இவங்க ஒரு கடவுள். ஒடிசியஸை முதல்ல பார்த்ததுமே இவங்களுக்கு அவர் மேல காதல் வந்துடுச்சு. ஒடிசியஸ் மேல காதல் வயப்பட்ட கலிப்சோ தன் கூடவே இருக்க சொல்லி கேக்குறாங்க. தன் கூடவே இருந்தா சாகாவரம் தரேன் அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா ஒடிசியஸ்க்கு அவரோட மனைவி மற்றும் பையன் கண்ணு முன்னாடி வந்து போனதுனால கலிப்சோவுடைய கோரிக்கையை மறுத்துட்டுறாரு ஒடிசியஸ். ஒடிசியஸ் மறுத்தாலும் கலிப்சோ அவரை விடாம தன் கூடவே வச்சுக்கிறாங்க. இப்படியே 7 வருஷம் கடந்து போகுது. இவங்களுக்கு பசங்களும் வந்துட்டாங்க. ஒடிசியஸ் 7 வருஷம் கடந்தும் அவரோட மனைவிய அவரால் மறக்க முடியல. ஜியூஸ் கடவுளை நோக்கி அழுக ஆரம்பிக்கிறாரு ஒடிசியஸ். இதை பார்த்துட்டு இருந்த ஜியூஸ் ஹெர்மிஸை அனுப்பி கலிப்சோவுடைய மனசை மாற்ற முயற்சி பண்றாரு. ஹெர்மிஸ் சொன்னதை கேட்ட கலிப்சோ ஒரு வழியா மனம் மாறி ஒடிசியஸை இத்தாக்காக்கு அனுப்பி வைக்க ஒத்துக்கிறாங்க. கலிப்சோ ஒரு படகை உருவாக்கி மிகுந்த வருத்தத்தோட ஒடிசியஸை வழி அனுப்பி வச்சாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இத்தாக்காவுடைய மண்ணுல கால் வைக்கிறாரு ஒடிசியஸ். கொஞ்ச நாள்ல திருப்பி வந்துருவோம்னு நம்பி போன ஒடிசியஸ் ஆள் அடையாளமே தெரியாம ஒரு பிச்சைக்கார மாதிரி இத்தாக்காக்குள்ள நுழையிறாரு. இத்தாக்கா மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. நேரா தன்னுடைய அரண்மனைக்கு போன ஒடிசியஸ் தன்னோட மனைவி பெனிலோப் முன்னாடி போய் நிக்கிறாரு. யாருடா இது பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு பெனிலோப் பதறி போய் காவலாளிகளை கூப்பிடுறாங்க.
அப்போ ஒடிசியஸ் இவங்க 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அதை கேட்டதும் பெனிலோப் கண்கள்ல கண்ணீர் பெருக ஒடிசியஸை கட்டி தழுவிக்கிறாங்க. தன்னோட அப்பாவை தேடிட்டு இருந்த டெலிமேக்கஸும் நாடு திரும்புறான். பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேருது. இத்தாக்காவுடைய அரசனா மறுபடியும் ஒடிசியஸ் முடிசூடப்படுறாரு. இந்த ஆடிசி கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்ன நடந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பல அரக்கர்கள் அழகிகள் வந்தாலும் நம்ம குடும்பத்தை எப்பயுமே நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றது தான். ஒடிசியஸ் எப்படி பல புயல்கள், சைக்ளோப்ஸ், லாஸ்ட்ரோகீனன்ஸ் போன்ற அரக்கர்கள், செர்சி, கேலிப்சோ போன்ற பேரழகிகள், கடவுள்களுடைய சாபங்கள் எல்லாத்தையும் கடந்து தன்னுடைய நாடு மற்றும் மனைவியை பார்க்க விடாம முன்னேறி போயிட்டே இருந்தாரோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய நாடு மற்றும் வீட்டுக்காக தொடர்ந்து உழைச்சிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.